சோம்பேறி சகோதரிகள். ரியா டீனான்னு ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க. அவங்க கிராமத்துல இருக்கிற ஒரு அழகான சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. ரியா தான் அக்கா, டீனா தங்கச்சி. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோம்பேறிகளா இருந்தாங்க. அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. தண்ணி கூட அவங்க அம்மா தான் அவங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஏதாவது சாப்பிட செஞ்சு கேட்டா அவங்க அம்மா உடனே செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சு கொடுக்கலனா ரொம்ப கோபம் வரும். எப்ப பாரு தூங்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லனா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன சாப்பிட்டாலும் அந்த தட்டை அப்படியே கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மா தான் எடுத்து வைக்கணும். புத்தகத்தை எடுத்து படிக்கவே மாட்டாங்க. அம்மா கிட்ட கோவமா எதிர்த்து எதிர்த்து பேசுவாங்க. அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி சொந்தமா ஒரு பெரிய தோட்டம், ஆடு மாடுகள், அப்புறம் கோழிகளும் இருந்துச்சு. கொஞ்ச தூரம் தள்ளி அவங்களுக்கு வயலும் இருந்துச்சு. ரியா டீனாவோட அப்பா அதிகாலையில சீக்கிரமா எந்திரிச்சு கடலுக்கு போய் மீன் பிடிப்பாரு. மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்ததும் அந்த மீன்களை விற்பாரு. மீன்களை வித்துட்டு வீட்டுக்கு வந்ததும் ஓய்வு எடுக்க மாட்டாரு. உடனே வயல் வேலை செய்ய போயிடுவாரு. வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைப்பாரு. அவரோட மகள்கள் நல்லா படிச்சு நல்ல நிலைக்கு வரணும்ன்றதுதான் அப்பாவோட ஒரே ஆசை. ரியா டீனாவோட அம்மா என்ன செய்வாங்கன்னா, காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துவாங்க. ஆடு மாடு கோழிகளை எல்லாம் கவனிப்பாங்க. பால் கறப்பாங்க. ஆடுகளை மேய்ப்பாங்க. அப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்வாங்க. மதிய உணவு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்காம வயலுக்கு போய் அப்பா கூட சேர்ந்து அம்மாவும் வேலை செய்வாங்க. ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் வயல் வேலை முடிச்சுட்டு ரொம்ப களைப்பா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்த உடனே ரியாவும் டீனாவும், அம்மா எங்களுக்கு போண்டா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சு தரேம்மா, அம்மா ரொம்ப களைப்பா இருக்கேன்னு சொன்னாங்க. சகோதரிகள் ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துருச்சு. இப்போவே வேணும்னு சண்டை போட்டாங்க. அம்மா களைப்பா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்தாங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் தன்னோட மகள்கள் ரெண்டு பேரும் நடந்துக்கிற விதம் ரொம்ப கவலையை கொடுத்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பொறுப்பில்லாம இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேறுவாங்கன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. அதனால அப்பா அம்மாக்கு என்ன செய்யனே தெரியல. ஒரு நாள் காலையில அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அம்மா படுக்கையில ஓய்வு எடுக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. அப்பாக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. ரியா டீனாவை திருத்த இதான் ஒரே வழின்னு நினைச்சாரு. அப்பா என்ன செஞ்சாருன்னா, ரியாவையும் டீனாவையும் கூப்பிட்டாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால அம்மா தினமும் செய்யற எல்லா வேலையும் இன்னைக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. நான் அம்மாவை கூடவே இருந்து கவனிச்சுப்பேன்னு சொன்னாரு. முதல்ல ரெண்டு பேரும் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா படுக்கையில முடியாம இருக்கிறத பார்த்ததும் மனசு கேட்காம சரி செய்யறோம்னு சொன்னாங்க. அப்பா ரெண்டு பேர்கிட்டயும் அம்மா என்ன வேலைகள் எல்லாம் செய்வாங்களோ அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீங்க ரெண்டு பேரும் வேலைகளை பிரிச்சு செய்யுங்கன்னு சொன்னாரு. ரியா, நீ வீட்டு வேலைகள் எல்லாம் பாரு. டீனா, நீ தோட்டம், ஆடு மாடு கோழி வயல் எல்லாம் பாருன்னு சொன்னாரு. ரெண்டு பேரும் சரின்னு சொன்னாங்க. ரியா வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா. முதல்ல காலை உணவுக்கு தோசை சுட்டா. ஆனா அவளுக்கு தோசையே சுட தெரியல. தோசையெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு வந்துச்சு. ஒழுங்காவே வரல. அவளுக்கு கோவமா வந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா எல்லாருக்கும் கிழிஞ்ச தோசையை சுட்டு தட்டுல வச்சா. ஒரு சமையல் புத்தகத்துல சட்னி எப்படி செய்யணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. சட்னிய அரைச்சா. ஆனா அவளுக்கு அரைக்கவே தெரியல. அரைக்கும் போது சட்னி முகத்துல தெரிச்சது. அவளுக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. வெளியே டீனா தோட்டத்துல இருக்கிற மரங்கள் செடிகள் பூக்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா. அப்புறம் பால் கறக்க மாடு கிட்ட பாத்திரத்தோட உட்கார்ந்தா. கொஞ்சம் பால் கறந்ததும் அந்த மாடு பால் கொடுக்காம அவளை விட்டு தள்ளி தள்ளி போச்சு. அவளும் கிட்ட கிட்ட போனா. ஆனா அந்த மாடு அவளை தள்ளி விட்டுருச்சு. அவ கறந்த கொஞ்சம் பாலையும் கொட்டி விட்டுருச்சு. விழுந்ததுல அவளுக்கு வலி தாங்க முடியல. அப்புறம் அந்த இடத்தையெல்லாம் பெருக்கி சுத்தம் செஞ்சா. மாட்டுக்கு தண்ணியும் புல்லும் வச்சா. புல் எல்லாத்தையும் அங்க இங்கன்னு போட்டு அந்த இடத்தை அந்த மாடு குப்பையாக்குச்சு. அவளுக்கு கோவமா வந்துச்சு. இப்போதானே இந்த இடத்தை பெருக்கி சுத்தம் பண்ண,
அதுக்குள்ள மறுபடி நீ இப்படி குப்பையாக்கி வச்சிருக்கியேன்னு மாட்டை பார்த்து கோவமா கத்துனான். அடுத்து கோழிகளுக்கு உணவு கொடுக்க கோழி கூடைய திறந்ததும் கோழிகள் எல்லாம் வேகமா வெளியே ஓடி வந்துச்சு. தானியங்களை தூவி விட்டா. கோழிகள் அந்த தானியங்களை சாப்பிட்டு முடிச்சதும் ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு திசையில ஓடி பறக்க ஆரம்பிச்சது. அதுங்க பின்னாடி ஓடி அதையெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டா. கோழிகள் செய்யற சேட்டை அவளால தாங்க முடியல. கோழிகள் எல்லாத்தையும் ஒரு வழியா பிடிச்சு கூடக்குள்ள வச்சுட்டு காலை உணவு சாப்பிட வீட்டுக்குள்ள போனா. தோசைய பார்த்தா. எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு இருந்துச்சு. தோசைய சட்னி தொட்டு சாப்பிட்டா. சட்னில உப்பும் காரமும் அதிகமா இருந்துச்சு. வாயில வைக்க முடியல. அம்மா செய்யற மாதிரி இல்ல. என்ன செய்யறது, பசிக்கு சாப்பிட்டுதான் ஆகணும்னு சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு டீனா ஆடுகளை மேய்க்க வெளியே போயிட்டா. ரியா துணி துவச்சி கொடியில காய வச்சா. வேலையே செஞ்சது இல்லையே, அதனால கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. வீட்டை பெருக்கி தொடச்சு விட்டா. மதிய உணவை சமையல் புத்தகத்தை பார்த்து செஞ்சா. காய்கறி சாம்பார் வச்சா. அப்புறம் அம்மாக்கு கஞ்சி வச்சிட்டு அவங்க 3 பேருக்கும் சோறு செஞ்சா. சோறு பொங்கி வலிஞ்சி அடுப்பெல்லாம் ஆயிடுச்சு. எவ்வளோ வேலை செஞ்சுட்டேன், இருக்கிற வேலையில இப்ப இத வேற துடைக்கணுமான்னு எரிச்சல் பட்டா. அடுப்பெல்லாம் தொடச்சு விட்டா. அப்புறம் அங்க டீனா ஆடுகள் எல்லாம் புல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனா. ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு திசையில போச்சு. எல்லாரும் ஒரே இடத்துல நின்னு மேய்ங்கன்னு டீனா கத்துனா. ஆனா ஆடுகள் எல்லாம் அவ சொன்னதை கேட்கலையே. ஒரு சின்ன குட்டி ஆடு வேலிய தாண்டி அடுத்த வயலுக்குள்ள ஓடி போயிடுச்சு. அதை பிடிக்க டீனா வேகமா ஓடினா. அதை பிடிக்கிறதுக்குள்ள அவளுக்கு கால் வலியே வந்துருச்சு. ஒரு வழியா அந்த குட்டி ஆடை பிடிச்சிட்டா. ஐயோ, இது இவ்வளவு கஷ்டமான்னு அவ மனசுல நினைச்சா. ஆடுகள் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல நிக்க வைக்கவே ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஒரு வழியா ஆடுகளை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு ரொம்ப களைப்பா வந்து சேர்ந்தா. அவளுக்கு ரொம்ப பசி. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. ரியா செஞ்ச உணவை டீனா சாப்பிட்டா. ஆனா அது அவளால சாப்பிடவே முடியல. சோறு அப்படியே அரிசியா இருந்துச்சு, வேகவே இல்ல. சாம்பார்ல காய்கறிகள் எதுவுமே வேகவே இல்ல. அம்மா எவ்வளவு நல்லா சமைப்பாங்கன்னு அம்மா செய்யற உணவை நினைச்சு பார்த்தா. ரியாக்கே அவ சமைச்ச உணவை சாப்பிட பிடிக்கல. வேற வழி இல்லாம சாப்பிட்டா. அப்பா ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டு முடிச்சு அம்மாக்கு கஞ்சி எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் கழுவ அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. அத பார்த்து ரியா பயந்துட்டா. இப்போ இவ்வளத்தையும் நான் கழுவணுமான்னு எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்தா. கையெல்லாம் ஒரே வலி. அப்புறம் டீனா வயல் வேலை செய்ய வயலுக்கு போனா. வெயில் அதிகமா இருந்துச்சு. வேலை செய்யவே முடியல. வேர்த்து கொட்டுச்சு. கை கால் முதுகு எல்லாம் வலி வந்துருச்சு. எப்படியோ வயல் வேலையை முடிச்சிட்டு மாலை நேரத்துல வீட்டுக்கு வந்தா. ரொம்ப களைப்பா இருந்ததால மெத்தையில டீனா படுத்துக்கிட்டு, ரியா எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, டீ போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னா. அவ்வளவுதான், ரியாக்கு கோபம் வந்துருச்சு. இங்க வீட்ல அவ்வளோ வேலை நான் பார்த்திருக்கேன். எனக்கு தான் களைப்பா இருக்கணும். நான் தான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். ஆனா நீ நல்ல சந்தோஷமா ஆடு மாடு கோழி தோட்டம் வயலை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்போ படுத்துக்கிட்டு டீ வேற கேக்குறியான்னு கத்துனா. ரியா அப்படி கேட்டதும் டீனாக்கு கோவம் வந்துருச்சு. நான் செஞ்ச வேலைகள் தான் ரொம்ப கஷ்டமான வேலை, வீட்டு வேலைலாம் ரொம்ப எளிமையான வேலைன்னு டீனா சொன்னா. உடனே ரியா, நான் செஞ்ச வீட்டு வேலைகள் தான் கஷ்டமான வேலை, நீ செஞ்சது எளிமையானதுதான்னு சொன்னா. இப்படியே 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அப்பா அவங்க 2 பேர்கிட்டயும் வந்து, ரியா நீ ஆடு மாடு கோழி தோட்டம் வயல் எல்லாம் பாக்குறது எளிமைன்னு சொல்ற, டீனா நீ வீட்டு வேலையை பாக்குறது எளிமைன்னு சொல்ற, அப்படிதானே? சரி, நாளைக்கு உங்க வேலைகளை மாத்திக்கோங்க. ரியா நீ வெளி வேலைகளை பாரு, டீனா நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யின்னு சொன்னாரு. அவங்க 2 பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள் ரியா தோட்டம் ஆடு மாடு கோழி வயல் எல்லாம் பாத்துக்கிட்டா. டீனா வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சா. செஞ்சு முடிச்சதும் இது இவ்ளோ கஷ்டமான வேலையான்னு 2 பேரும் நினைச்சாங்க. இப்போ 2 பேருக்கும் எல்லா வேலையும் கஷ்டம்தான்னு புரிஞ்சுது. மாலை நேரம் 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்தாங்க. நான் உன்கிட்ட சண்டை போட்டிருக்க கூடாது, எல்லா வேலையும் கஷ்டம்தான்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டாங்க.
அப்பா அவங்க 2 பேர்கிட்டயும் வந்து, ஒரு நாள் செஞ்சதுக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களே, தினமும் உங்க அம்மா வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, வெளி வேலையும் பார்த்துக்கிட்டு, நம்மளையும் கவனிச்சுக்கிட்டு எவ்ளோ கஷ்டப்படுவாங்க. அத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? எப்பவுமே ஒரு வேலையும் செய்யாம அம்மாவையே செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு, அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டு, அவங்க மனச கஷ்டப்படுத்துனீங்களே, இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொன்னாரு. 2 பேரும், ஆமா அப்பா, இப்ப எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. 3 பேரும் அம்மா கிட்ட போனாங்க. ரியாவும் டீனாவும் அம்மா கிட்ட, அம்மா எங்கள மன்னிச்சிருங்க. இனிமே உங்களை எதிர்த்து பேச மாட்டோம். இனிமே எங்களால செய்ய முடிஞ்ச எல்லா வேலையும் நாங்க செய்வோம். எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம்னு சொன்னாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, உங்களுக்காக நான் மட்டும் கஷ்டப்படல, அப்பாவும் தான் கஷ்டப்படுறாரு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு மீன் பிடிக்க போறாரு. அங்கிருந்து வந்து ஓய்வெடுக்காம வயல் வேலைக்கும் போறாரு. ஓய்வில்லாம இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறது எல்லாமே உங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான். இனிமே நீங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் சரின்னு சொன்னாங்க. அந்த நாள்ல இருந்து ரியாவும் டீனாவும் பொறுப்பா இருந்தாங்க. அவங்களால செய்ய முடிஞ்ச வேலைகளை எல்லாம் செஞ்சாங்க. அம்மாக்கு உதவி பண்ணாங்க. அம்மாவை எதிர்த்து பேசல, நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேருடைய நல்ல மாற்றத்தை பார்த்து அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அம்மா அப்பாவோட உழைப்ப புரிஞ்சு நடந்துக்கணும்.